டாக்டர், இவங்க ஹஸ்பண்ட் பேரை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சரி, நான் செக் பண்ணி பாக்குறேன். மேடம், என்ன பாருங்க. கார்த்தி, இங்க என்ன பாருங்க. கார்த்தி. உங்க பேர் என்ன சொல்லுங்க மேடம். கார்த்தி. உங்க பேர் என்னன்னு கேட்டேன். கார்த்தி. கார்த்திங்கிறது யாரு? உங்க ஹஸ்பண்டா? கார்த்தி. இவங்களுக்கு லேசா கான்சியஸ் வந்திருக்கு, அதான் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ஆனா முழுசா இன்னும் கான்சியஸ் வரல. அதான் நம்ம கேக்குற கேள்விக்கு இவங்களால ஆன்சர் பண்ண முடியல. இவங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல கார்த்திங்கிற பேரு நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் அவங்கள அறியாமலே கார்த்தி கார்த்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு முழுசா கான்சியஸ் வர நாள் ஆகுமா டாக்டர்? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இவங்களுக்கு லேசா கான்சியஸ் வந்திருக்கிறதே நல்ல ப்ராக்ரஸ் தான். முழு கான்சியஸ் வரணும்னா இவங்களுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதோட இவங்க பாடின பாட்டுகளையும் அடிக்கடி கேட்க வச்சுக்கிட்டே இருந்தா நல்ல சீக்கிரமா குணமாயிடுவாங்க. இருந்தாலும் இவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ண விஷயங்களையும் ஸ்கேன், எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எல்லாத்தையும் எனக்கு கொடு. நான் டீடைலா அதை செக் பண்ணிட்டு இன்னும் 2 டேஸ்ல உனக்கு இவங்கள பத்தின மொத்த விஷயத்தையும் சொல்றேன். சரிங்க டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே எல்லா ரிப்போர்ட்டையும் கொடுக்கறேன். இவங்க சீக்கிரம் குணமானாவே போதும். சரி, நான் கிளம்புறேன். இவங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். நான் கூப்பிட்டதும் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே, நான் கிளம்புறேன். சரிங்க டாக்டர். கார்த்தி. சிஸ்டர், டாக்டர் இவங்களுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்த சொன்னாங்கல்ல. நமக்கு தான் பழைய விஷயங்கள் எதுவுமே தெரியாதே, அப்புறம் எப்படி ஞாபகப்படுத்த முடியும்? அக்கா, இவங்க எங்க ஆசிரமத்துக்கு வந்து பாட்டு பாடி எங்களோட பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு போனாங்க. அத பத்தி இவங்க கிட்ட சொல்லட்டா? சொல்லுப்பா. மேடம்க்கு எப்படியோ கான்ஷியஸ் வந்தா போதும். அக்கா, என்ன ஞாபகம் இருக்கா? என் பேர் கோபி. நீங்க இங்க பாட வந்தப்ப எங்களுக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தீங்க. அது ஞாபகம் இருக்கா? அக்கா, எங்கள சில பேருக்கு இடையில தான் பார்வை போச்சு. அவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் பார்வை கிடைக்கணும்னு கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டீங்களே, அது ஞாபகம் இருக்கா? கார்த்தி. கார்த்தி. தீபாக்காவுக்கு ஒரே நாள்ல நினைவு திரும்பிடாதுப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தான் நினைவு திரும்பும். அக்கா இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம போலாமா? போலாம். அப்புறம் வந்து பார்க்கலாம். வாங்க. வாப்பா, வாங்க. கார்த்தி. 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 இவங்களுக்கு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தா சீக்கிரமே உங்க ஹஸ்பண்டோட இவங்களை சேர்த்து வச்சிடலாம். ஆனா அதை எப்படி செய்யறதுன்னு தான் ஒண்ணுமே புரியலையே. தீபா, நீ எங்களோட இருந்திருந்தா இத சந்தோஷமா விட்டுவோம். இப்ப நீ நல்லபடியா கிடைச்சு பாடணுமேங்கிற கவலையில ஒட்டிக்கிட்டு இருக்கோம்.
உனக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகளா வர்றப்ப எங்களால தைரியமா இருக்க முடியல. நீ சீக்கிரம் வந்து சேரணும். அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். தீபா, நீ எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு எதுவுமே தெரியல. ஆனா கண்டிப்பா நீ வந்து பாடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரோட நம்பிக்கையும் அதுதான். நீ சீக்கிரமா வா தீபா. நீ வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே இருப்ப. அதை நான் மறுபடியும் கேட்கணும் தீபா. தீபா, நீ நல்லபடியா திரும்ப வரணும்னு அத்தை கோயிலா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. மாமா உடம்புக்கு முடியாத சூழ்நிலையில கூட அவர் உடம்ப வருத்திக்கிட்டு ஒவ்வொரு இடமா போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா நீ கூடி சீக்கிரம் வரணும் தீபா.